ஹலோ காய்ஸ், நாளைக்கு பயங்கரமா தியேட்டர்ல இறங்க போற நம்ம தனுஷோட குபேரா இந்த படத்தை பத்தி ஒரு சூப்பரான வேற லெவல் அப்டேட்டோட இப்ப வந்திருக்கேன். சோ அந்த தாறுமாறான அப்டேட் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமால இருந்து வர ரீசெண்டான அப்டேட்ஸை அதிரடியா நம்ம சேனல்ல இறக்கிட்டு இருக்கோம். சோ சேனலை செக் பண்ணி பார்த்துட்டு புடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. இப்ப வாங்க இந்த குபேரா படத்துக்கான அந்த தாறுமாறான வெறித்தனமான அப்டேட் என்னன்னு பாத்திரலாம். ராயன் படத்துக்கு அப்புறம் நம்ம தனுஷ்க்கு தியேட்டர்ல இறங்க போற படம் தான் இந்த குபேரா. லாஸ்டா இவரோட ஆக்டிங்ல இறங்கின ராயன் படம் ஒரு சூப்பரான ஹிட்ட கொடுத்துச்சு. இப்ப அதை தொடர்ந்து குபேரா படத்துல ரொம்ப டிஃபரெண்டா நடிச்சிருக்காரு. நம்ம தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா இந்த படத்துல வரப்போறாரு. தெலுங்கு டைரக்டரான சேகர் கமுலா இதை இயக்கியிருக்காரு. நம்ம டிஎஸ்பி படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. ஃபர்ஸ்ட் சிங்கிள் கிளிம்ஸ் டீசர் எல்லாம் பார்க்கும்போது நம்ம டிஎஸ்பியோட ஒரு பயங்கரமான ஒர்க்கை இந்த குபேரா படத்துல கண்டிப்பா பார்க்க போறோம். ஒரு பக்காவான பொலிட்டிக்கல் த்ரில்லர் படமா இந்த குபேரா படத்தை எடுத்திருக்காங்க. இந்த குபேரா நாளைக்கு வேர்ல்டு வைடா தியேட்டர்ல இறங்க போது அட்வான்ஸ் புக்கிங்லாம் எப்பயோ ஓபன் பண்ணியாச்சு. நீங்க இந்த குபேரா படத்துக்கு போறீங்களா? உங்க ஊர்ல இருக்கிற எந்த தியேட்டருக்கு போறீங்கன்னு ஒரே கமெண்ட் பண்ணிருங்க. இந்த குபேரா படத்துக்கான ப்ரமோஷனை தாறுமாறா நடத்திருந்தாங்க. நிறைய ஸ்டேட்ல போய் வெறித்தனமா இந்த ப்ரமோஷனை பண்ணிருந்தாங்க. படம் பேண்டியா லெவல்ல எல்லா லாங்குவேஜ்லயும் தாறுமாறா தான் இறங்க போகுது. அதனால இந்த குபேரா படத்துக்கு எல்லா ஸ்டேட்ல இருந்து ஒரு பயங்கரமான ரெஸ்பான்ஸ் வரும்னு கண்டிப்பா நம்பலாம். ரீசெண்டா படத்துக்கான ஆடியோ லான்ச்சிங் நடத்திருந்தாங்க. அந்த ஆடியோ லான்ச்ல நம்ம டைரக்டர் சேகர் கமுலா படம் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு உறுதியா சொல்லியிருக்காரு. நம்ம தனுஷும் படத்தை பத்தி நிறைய விஷயம் சொல்லியிருந்தாரு. எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த குபேரா படம் மூலியமா நம்ம தனுஷ்க்கு செகண்ட் டைம் அவார்டு கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ரீசெண்டா இறங்கின ட்ரெய்லரை பார்க்கும்போதே தெரியுது நம்ம தனுஷ் இந்த படத்துல ரொம்ப ஃபோக்கஸா ரொம்ப மெனக்கெட்டு நடிச்சிருக்காரு. ட்ரெய்லரை பார்க்கும்போது படத்துக்கான ஸ்டோரி இதுதாங்கிற ஒரு கிளாரிஃபிகேஷன் நமக்கு கிடைச்சிருச்சு. நம்ம தனுஷ் ஒரு பிச்சைக்காரனா வாழ்ந்துட்டு இருக்காரு. ஒரு கட்டத்துல நம்ம நாகார்ஜுனா காசுக்காக தனுஷ்க்கு பணக்கார வேஷம் போடுறாரு. ஆனா நம்ம தனுஷ்க்கு அது சுத்தமா பிடிக்கல. நாகார்ஜுனாட்ட இருந்து தப்பிச்சு எங்கெங்கயோ போறாரு. நம்ம நாகார்ஜுனா ஏன் தனுஷ்க்கு பணக்கார வேஷம் போடணும்? தனுஷால நாகார்ஜுனாக்கு என்ன தேவை? இதுதான் இந்த குபேரா படத்துக்கான ஒன்லைனா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். பணத்தையும் அரசியலையும் பத்தி இந்த குபேரா படத்துல பேச போறாங்க. படத்துக்கான இன்சைட் ரிப்போர்ட்டை பொறுத்தவரையும் ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு தான் அப்டேட்லாம் கிடைச்சிருக்கு. படம் எப்படி வந்திருக்குன்னு நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம தனுஷை இதுல ஒரு பில்டப் ஹீரோவா காமிச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல. நம்ம தனுஷ்க்கு பில்டப் தர மாதிரி பஞ்ச் டயலாக் எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கு. மேபி சொல்ல முடியாது, இருந்தாலும் இருக்கலாம். தெலுங்கு சைடுல நாகார்ஜுனா ரொம்ப ஃபேமஸ். நம்ம தனுஷோட ஃபேன்ஸும் நாகார்ஜுனாவோட ஃபேன்ஸும் இந்த குபேரா படத்தை தூக்கி வச்சு கொண்டாட போறாங்க. இந்த குபேரா படம் எப்படி இருக்கு, நல்லா இருக்கா இல்லையா, பார்க்கலாமா வேணாமான்னு நாளைக்கு நமக்கு தெரிஞ்சிரும். நம்ம தனுஷோட ஃபேன்ஸ் யாராச்சும் வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரெகுலர் ஆட்ட ஒரே கமெண்ட் பண்ணிட்டு அப்படியே மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.